நியூஸ் தமிழ் கழுகு. பூத் கமிட்டி வேலையை சரியா செய்ய முடியலன்னா பதவியை கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுங்க. கட்சியை ஏமாத்தி என்னையும் ஏமாத்தினா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு நிர்வாகிகளை எடப்பாடி எச்சரிச்சிருக்காராம். நவம்பர் 2ஆம் தேதி அதிமுக தலைமை அலுவலகத்துல மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டத்தை நடத்தினாரு அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அப்ப சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தை பத்தி பேசினவரு, தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிற வாக்காளர் திருத்தம் நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. சென்னை உட்பட பல தொகுதிகள்ல திமுக போலி வாக்காளர்களை சேர்த்து வச்சிருக்கு. அதை நீக்கத்தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதிகாரிகள் 4ஆம் தேதியிலிருந்து வாக்காளர்களை சரிபார்க்கிற வேலையை ஆரம்பிக்கிறப்ப நம்ம பூத் கமிட்டி ஆளுங்க அவங்க கூட போகணும். சரியான வாக்காளர்கள் தான் லிஸ்ட்ல இருக்காங்களான்னு சரி பார்க்கணும். இத பூத் கமிட்டி செய்யுதான்னு தொகுதி பொறுப்பாளர்கள் கண்காணிச்சு எனக்கு நேரடியா ரிப்போர்ட் கொடுக்கணும். இப்பவும் எனக்கு முன்னால இருக்கிற உங்கள பல பேர் இந்த வேலையை செய்யலங்கிறது எனக்கு தெரியும். இனியும் ஏமாத்த நினைச்சா சும்மா விட மாட்டேன். முடியலன்னா என்கிட்ட தனியா சொல்லிட்டு பொறுப்பை விட்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு போங்க. நான் வேற ஆளை வச்சு பாத்துக்கிறேன். கட்சி தனித்தனியா பிரிஞ்சிருக்கு. வெற்றி பெறுவோம்னு உங்களுக்குள்ளேயே பேசி குழப்பத்தை ஏற்படுத்த கூடாது. கட்சிக்கு துரோகம் செஞ்சவங்களை வெளியில அனுப்பி இருக்கோம். கட்சி தான் முக்கியம். கட்சி வேலை தான் பெருசு. இத மனசுல ஏத்திக்காதவங்களை கட்சியிலிருந்து நீக்க தயங்க மாட்டேன் அப்படின்னு கடுமையா எச்சரிச்சிருக்காராம் எடப்பாடி பழனிசாமி. நியூஸ் தமிழ் கழுகு.